இங்கே இந்த கதையில ஒரு பணக்காரர் இருக்கு. பட்டான் லட்டான்னு சொல்லி 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த பட்டான்ற பொண்ணு வெளியூர்ல படிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஒரு பையனை லவ் பண்றேன்ப்பான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்றா. அவங்க அப்பாவும் டென்ஷன்ல அந்த பொண்ணை அரைஞ்சிடுறாரு. அவன்லாம் என் கால் தூசுக்கு சமம்னு சொல்றாரு. அப்ப பட்டாவோ அவங்க அப்பாவுக்கு தெரியாம அந்த வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. அவ தங்கச்சி லட்டா மட்டும் அதை பாத்துடுறா. அவ சொல்றா, இதெல்லாம் தப்பு, நீ ஒரு சூனியக்காட்டின்னு சொல்லி திட்டி விட்டுடுறா. ரொம்ப வருஷம் கழிச்சு பட்டா அந்த ஊருக்கு திரும்பி வந்தா அவங்க அங்கிள் ஒருத்தரை பாக்குறாரு. அந்த அங்கிள் சொல்றாரு, நீ பணத்துக்காக தான் திரும்பி வந்திருக்க. உன் தங்கச்சிக்காகவும் உனக்காகவும் உங்க அப்பா சில சொத்துக்கள்லாம் விட்டு போயிருக்காரு. அது ஈக்குவலா தான் தர முடியும். இன்னொரு கண்டிஷன் இருக்கு, நீயும் உன் தங்கச்சி சேர்ந்து வந்தா மட்டும்தான் நான் அந்த சொத்தை தருவேன்னு சொல்லிடுறாரு. ஆனா பட்டாக்கோ தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியாது. அவங்க அப்பாவோட பழைய டைரியில எடுத்து பார்க்கும்போது ஒருத்தரோட நம்பர் இருக்கு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி லட்டா எங்க இருக்கான்னு கேட்கும்போது கடைசியா ஒரு ஊர்ல இருந்து கால் பண்ணான்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கும் பட்டா ட்ரெயின் ஏறி கிளம்புறா. அந்த ஊருக்கு போனதும் பட்டாவை ஒருத்தன் வேன்ல வந்து கூட்டு போறான். போகும்போதே பட்டாவோட அப்பாவை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க அந்த ஒரு காட்டை தாண்டி தான் அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில இந்த ஊருக்கு யார் தலைவர்னு கேட்கும் போது, நாங்க ஜான் குருன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் எங்களுக்கு தலைவர்னு அவன் சொல்றான். காரை நிறுத்திட்டு இவன் உள்ள போயிடுறான். அந்த ஜான் குருன்ற ஊர் தலைவரோ ரொம்ப கொடூரமான ஆளா இருக்கான். இவன் சொல்ற பேச்சை கேட்டு அந்த ஊர்ல இருக்க எல்லா ஆளுங்களும் சைக்கோத்தனமா ஒரு பொண்ணை வந்து கத்தியால அருவாளால வெட்டி ஒரு கம்பத்துல கட்டி ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட தலையெல்லாம் காயமா இருக்கு. அந்த கம்பத்தில் கட்டி வச்சிருக்க பொண்ணால தான் அந்த ஊருக்கு ஏதோ கெட்டது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த வேன் டிரைவர் பட்டா கிட்ட சொல்றான், நம்ம இங்கே இருக்க வேணா, கிளம்பிடலான்னு. அவளும் பார்க்குறா. அப்போதான் அந்த பொண்ணோட ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அந்த கம்பத்தில் கட்டி வச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, பட்டாவோட தங்கச்சி லட்டா தான். பட்டாக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல.